அதாவது நம்முடைய வேதாகமம் சொல்லுகிற தேவனும் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிற அவர்களுடைய கடவுளும் அல்லாஹுவும் ஒருவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பொதுவாக நம்ம அப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பெரும்பகுதியான நம்முடைய மக்கள் அப்படிதான் நம்புறோம். ஏன்னா நம்மளுடைய பிதாவாகிய கடவுளை தான் அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லி நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஒற்றுமைகளை நாம பல நேரங்களில் நாம வைத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனா, அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள், அவர்கள் ஆகாருடைய சந்ததி, நாம் சாராளுடைய சந்ததி. அவர்களும் பழைய ஏற்பாட்டினுடைய பல சட்டங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா, அவங்க விருத்த சேதனம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிற காரணங்கள் பலதும் என்ன பண்றோம், நாம அவர்களை நம்மோடு இணைத்து பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு எப்பவுமே இருக்கிறது. ஆனால் வேதாகம சத்தியம், வேதம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு சத்திய வேதம் என்பதை நம்ம இப்பொழுது கேட்டோம். இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் சரிதானா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த வேதாகமத்தின்படி அவர்கள் சொல்லுகிற தேவனுக்கும் நம்முடைய கடவுளுக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். குறிப்பா எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொண்டால் நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய நாமத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 83வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 83:17. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஓகே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது யெகோவா என்கிற நாமமுடைய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு ரட்சகராக வந்தபோது அவரை இயேசு என்று சொல்லி நம்ம அழைத்தோம். யெகோவா ரட்சகர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்துல பல வசனங்களை வாசிக்க முடியும். யாத்திராகமம் 6:13, ஓசையா 12ஆம் அதிகாரம் இந்த 1-4 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கு நம்முடைய தேவனுடைய நாமம் யாகவே, யெகோவா என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது என்றைக்கும் தலைமுறை தோறும் இருக்கிற நாமம், அது மாற்றப்படாத நாமம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இந்த நாமத்தை நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஒவ்வொரு முறையும் அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது நீங்கள் யெகோவாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அல்லேல் அப்படின்னு சொன்னால் ஆராதனை என்ற அர்த்தம். கடைசியா யா என்ற வார்த்தை வருகிறது, அது யெகோவா என்று அர்த்தம். அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது யெகோவாவை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் வேதாகமம் சொல்லுகிற தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, அது யெகோவா. அது தலைமுறை தோறும் இருக்கிற நாமம். அப்படியானால் அவர்கள் சொல்லுகிற அந்த கடவுள் அதே நாமத்தை உடையவராக இருக்க வேண்டுமா வேண்டாமா? இருக்கணுமா இல்லையா? ஒரே கடவுளா இருந்தா இதே பேர் தான் அவருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் குர்ஆனுடைய 6236 வசனங்களை நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்துல கூட அவர்கள் சொல்லுகிற கடவுளுக்கு யெகோவா என்கிற ஒரு நாமம் கிடையவே கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யெகோவா என்கிற நாமம் கிடையவே கிடையாது. அப்படியானால் நிச்சயமாக நம்முடைய தேவன் என்று அந்த தெய்வத்தை அவர்கள் சொல்லுகிற தேவனை சொல்ல முடியாது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யெகோவா என்கிற நாமம் இல்லைன்னு மட்டும் இல்ல, அங்கே நம்முடைய தேவனுக்கு சூட்டப்பட முடியாத ஒரு பெயரை அவர்கள் கடவுளுக்கு வைத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல 2 இடத்துல அந்த பெயர் வருகிறது. உதாரணமா சொல்லணும்னா, குர்ஆன்ல 3ஆம் அத்தியாயம் 54வது வசனம் சொல்லுகிறது, அங்க கடவுளே சொல்லுகிறார், அவங்க கடவுளே சொல்லுகிறார், அவர்கள் சதி செய்தார்கள், நான் சதி செய்கிறேன், சதி செய்கிறவர்களில் நான் மிகச்சிறந்தவனாக இருக்கிறேன். எப்படி நம்ம பாஷையில சொல்லணும்னா, அவர்கள் வஞ்சிக்கிறார்கள், நான் அவர்களை வஞ்சிக்கிறேன், வஞ்சிக்கிறதுலே நான் மிக சிறந்தவனாக இருக்கிறேன். யார் சொல்றது? அவர்கள் கடவுள் சொன்னதாக அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? நம்முடைய தேவனுக்கு இந்த பெயரை சொல்ல முடியுமா நீங்க? நிச்சயமா சொல்ல. வேதாகம தேவனுடைய நாமத்துக்கும் அவருடைய நாமத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இரண்டாவதாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கடவுள், நம்முடைய தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பரமண்ட இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரை நம்ம பிதான்னு அழைக்கலாம், அப்பான்னு கூப்பிடலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். வேதம் முழுமையாக ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே தெளிவாக வேதம் நமக்கு பிதாவாகிய கடவுளை, தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆனால் நேரா இஸ்லாமுக்கு நம்ம போகும்
உங்க கடவுளை நீங்க பிதான்னு சொல்லலாமா அப்படின்னா நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்க பிதாவை தான் நாங்க ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும், குரானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கடவுளை அப்பா என்று கூப்பிடவே முடியாது. ஏன்னா குரான் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு அடிமைகளை தவிர வேறு அல்ல. என்னது? நீங்கள் எனக்கு அடிமைகளை தவிர வேறு அல்ல, நீங்கள் எனக்கு பிள்ளைகளால மாறவே முடியாது அப்படின்னு குரான் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு அடிமைத்தனத்தினுடைய ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் பிதாவினுடைய புத்திரர்களாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அடுத்தபடியாக கடைசியாக நான் இன்னொரு குறிப்பை சொல்லுகிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இல்ல, ரொம்ப வேதத்துல பொதுவா இந்த மாதிரி வசனங்கள் எழுதப்படும் போது நாம அப்படியே கேஷுவலா வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் சில நேரங்களில் மற்ற காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வேதத்திலே ஒவ்வொரு வசனங்களும் அவைகள் ஒரு முத்திரை போல பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் 1 யோவான் 4:4 சொல்றது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மிலே இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர். வேதம் அதற்கு ஒரு அழகான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறது. அதான் எபிரேயர் 6:13 வாசிக்கிறோம். அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது தம்மிலும் ஆணையிடும்படி, அதாவது சத்தியம் பண்ணும்படி, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது நாமத்தின் பேரில் ஆணையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப குழந்தைக கூப்பிட்டு நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு கேட்டா, எங்க அம்மா மேல சத்தியமா நான் என்ன பண்ணல, தப்பு பண்ணலன்னு சொல்லும். ஏன்? இல்ல சாமி மேல சத்தியமா பண்ணலன்னு சொல்லும். ஏன்? அதை விட பெருசு சாமி, அதை விட பெருசு எங்க அம்மா, அப்படி. அதாவது தன்னோட குழந்தை தன்னை விட பெரியவர்களை பார்த்தா சத்தியம் பண்ணுவாங்க. எப்பவுமே தனக்கு மேல இருக்கவங்களை வச்சுதான் என்ன பண்ணுவோம், சத்தியம் பண்ணுவோம். அப்போ தேவன் ஒரு விஷயத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், அவனை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். அப்ப யார் வைத்து சத்தியம் பண்ணுவது, யாரை வைத்து ஆணையிடுவது? அவருக்கு மேல ஒருத்தருமே கிடையாது. அதனாலதான் சொன்னாரு, தமது நாமத்தின் பேரில் அவர் ஆணையிட்டார். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த தெய்வம் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய தெய்வத்துக்கு இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னா, குரான்ல 75க்கும் மேல இப்படிப்பட்ட ஆணையிடுதல் இருக்கிறது, சத்தியம் பண்ணுகிறது இருக்கிறது. ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தாம் பேர்ல சத்தியம் பண்ணல. யார் பேர்ல சத்தியம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, குரான்ல 52:1 சொல்லுது, அல்லாஹ் சூரியன் மேலே சத்தியம் பண்ணுகிறார், சந்திரன் மேலே சத்தியம் பண்ணுகிறார், நட்சத்திரங்கள் மேலே சத்தியம் பண்ணுகிறார். 68:1 வாசிக்கிறோம், அல்லாஹ் எழுதுகோலின் மேலே, அதாவது பேனாவின் மேலே சத்தியம் பண்ணுகிறார். இன்னும் சொல்ல போனா காலத்தின் மேலே சத்தியம், குதிரையின் ஒட்டகத்தின் மேலே சத்தியம். இப்படி ஒவ்வொரு படைப்பின் மேலும் சத்தியம் பண்ணுகிற ஒரு இறைவனை அங்கே காண்கிறோம். ஆனால் நம்முடைய வேதாகமத்தினுடைய கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தமது நாமத்தின் பேரில் மட்டுமே ஆணையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்முடைய தேவனும் அவர்களுடைய தேவனும் ஒருவராக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக அடுத்த கேள்வி நமக்கு பொதுவாக கேட்கறது என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சகோதரர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த பதில் அழகா சொன்னாங்க. அதாவது உங்க இயேசு கிறிஸ்து வந்து சொல்லியிருக்காரா நான் தான் கடவுள்னு, பைபிள்ல சொல்லியிருந்தா சொல்லுங்க, அவர் சொல்லியிருந்தா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அவர்கள் சொல்லுவது உண்மையான்னு பார்த்தா அது பொய். அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நம்மள கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் சொல்றாங்களே ஒழிய அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா அதே அவர்களுடைய குரான்ல 4ஆம் அத்தியாயம் 157வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது, அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர் கொலை செய்யப்படவும் இல்லை. எப்படி? அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, கொலை செய்யப்படவும் இல்லை. இது நிறைய இஸ்லாமிய சகோதரர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் தெளிவாக இந்த புத்தகம் எப்ப எழுதப்பட்டது, குரான் எப்ப எழுதப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 600 வருஷம் கழித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். 650 வருஷம் கழித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் பரிசுத்த வேதாகமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை தொட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசினவர்கள், அவரோடு கூட அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள், அவரை சிலுவையில் அறைப்பதை கண்டவர்கள், அவரை உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுந்த இயேசுவாக கண்டவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எழுதிய வேதத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.
இப்ப ஒரு காந்திஜி சுட்டு கொல்லப்பட்டார் நமக்கு தெரியும். ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் காந்திஜி சுட்டெல்லாம் கொல்லப்படலைங்க, அவர் அப்படியே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற 150 கோடி மக்கள் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வேதத்தினுடைய அந்த சத்தியங்கள், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால் ஏற்பட்ட அந்த விடுதலை, அந்த 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 வெற்றியின் சின்னம் இன்றைக்கு மறைக்கப்படுவதற்கு உலகத்திலே சத்ருவனுடைய, பிசாசனுடைய பல விதமான வஞ்சக சக்திகள் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் மட்டுமல்ல, வரலாறுகள் இன்றைக்கு பதிந்திருக்கிறது. இயேசு மரித்தார் என்பதற்கு வரலாறுகள் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மறைப்பதற்கு யூதர்கள் பல முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அது அவர்களால் முடியவில்லை என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2000 வருஷங்களாக இன்றைக்கு திருச்சபை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது அது ஆதாரபூர்வமான சத்தியம். அதை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும். கடைசியாக நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரத்துல நமக்கு ஒரு இது என்னன்னா, அவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததி தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஏன்னா நமக்கு பைபிள்ல இஸ்மாவேல் அப்படிங்கிற ஒரு பெயர் பார்க்கிறோம். இஸ்மாயேல் அப்படிங்கிற பெயர் அது ஒரு அரபி பெயர் அல்ல, அது ஒரு எபிரேய பெயர். அதனால முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்மாயேல், ஏல் அப்படின்னா கடவுள், காட் அப்படின்னு அர்த்தம். இஸ்மாயேல் அப்படின்னா தேவன் என்னை சந்தித்தார், தேவன் என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டார் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை. இந்த பெயரை ஆண்டவர் தான் அவருக்கு வைத்தார். இஸ்மாயேலுக்கு ஆண்டவர் வைத்தார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இஸ்மாயேல் என்கிற பெயரை ஆண்டவரே சொன்ன பெயர். இது அரபி பெயர் அல்ல. பல நேரத்தில் இது அரபி பெயர் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அரபி பெயர் அல்ல. அதனால இஸ்மாயேலுக்கும் அரபிகளுக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இஸ்மாயேல் அப்படிங்கிற அந்த மனிதருடைய தகப்பன் ஆபிரகாம் ஒரு எபிரேயன், அவருடைய தாய் ஆகார் ஒரு எகிப்திய பெண்மணி. சரி, அவர் திருமணம் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் திருமணம் செய்தது ஒரு எகிப்திய பெண்மணி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எந்த இடத்திலுமே அரபிகளுக்கும் இவருக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பா சொன்னா இஸ்மாயேலுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆதியாகமம் 25ஆவது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் இஸ்மாயேலை பெரிய ஜாதியாக மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மிகப்பெரிய ஜாதியாக பெருகினார்கள். 12 பிரபுக்கள் அவர்களில் எழுப்பினார்கள். அவர்கள் பல இடங்களில் பரம்பி பெரிய ஜாதிகளாக பரம்பினார்கள். ஆனால் பிற்காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இனங்களோடு அவர்கள் கலந்து போனார்கள். பல இனங்கள். முதல்ல அவர்கள் பாத்தீங்கன்னா ஏதோமியர்கள், அதாவது ஏசாவினுடைய மகளை திருமணம் செய்கிறார், ஏதோமியர்களோடு கூட கலந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மீதியானியர்களுடைய கூட அவர்களுக்கு ஒரு கலப்பினம் நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6-8 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே கிதியோன் மீதியானியர்களை தோற்கடித்தான் வாசிக்கிறோம். அந்த மீதியானியர்கள் இஸ்மவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மீதியானியர்களுடைய ஒரு கலப்பினமாக இஸ்மவேலர்கள் இருந்திருக்கிறார்கள். பிற்காலத்திலே 83ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மீதியானியர்கள் போல இஸ்மவேலர்களும் என்ன செய்தார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டபடியினால் பிற்காலத்திலே அவர்களை தேவன் பல இனங்களோடு கூட அடிமைத்தனத்துக்கு அனுப்பினார். அவர்கள் பிற்காலத்திலே ஒரு இனமாக இல்லாமல், அவர்கள் எந்த இனம் என்று அடையாளப்படுத்த முடியாமல் அவர்கள் கலந்து போனார்கள் என்பதை வேதத்தினுடைய ஆதாரத்திலிருந்து பார்க்க முடியும். அதனால குறிப்பிட்ட ஒரு இனத்திலிருந்து இந்த இஸ்லாமியர்கள் வந்திருக்காங்கன்னு நம்ம நம்புறது மிகப்பெரிய தவறு. வேதத்தின் அடிப்படையில் அப்படி இல்லை அப்படிங்கறத அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வேதம் நமக்கு தெளிவாக எல்லா காரியங்களுக்கும் சத்தியமான வேத வசனங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பெரியவர் என்பதையும் அவர் நமக்கு போதுமான எல்லா விஷயத்தையும் இந்த வேதத்திலே வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக நம்ம கலாத்தியர் எழுதின நிருபத்தில் வாசிப்போம், அங்கே அடிமைத்தனத்தினுடைய ஆகாரை பற்றியும் சுயாதீன சாராளை பற்றியும் அங்கே சொல்லப்படும். நம்முடைய தாயோ மேலான எருசலேம் என்றும், அடிமைத்தனத்தினுடைய ஆகார் இந்த உலகத்தில் இருக்கிற எருசலேமை குறித்தும் சொல்லப்படுகிறது. அது ரெண்டும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் நம்மளையும் சொல்லல. அது உலக வழிபாடுகளாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ரட்சிப்பு படும் என்று பிரசங்கிக்கப்பட்ட அவர்களை பார்த்து தான் சொன்னார்.
அப்போஸ்தலனாகிய பவுல், இது உலக பிரகாரமான அடிமைத்தனத்தினுடைய ஆகார கோப்பாக இருக்கக்கூடிய எருசலேம், இது நியாயப்பிரமாணம் என்பது, இந்த உலகத்தினுடைய வழிபாடுகள் மூலமாக ரட்சிப்பு என்பது என்னது? அது அடிமைத்தனமானது. ஆனால் நாமோ சுயாதீன எருசலேம், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் ஆகிய அந்த மீட்பின் மூலமாக கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நாம் எதையும் செய்யவில்லை, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் நம்முடைய ரட்சிப்புக்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா முஸ்லிம் சகோதரர்கிட்ட போய் நீங்க சொர்க்கம் போவீங்களான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு சித்தமானால் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மிடத்துல வந்து யாராவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பரலோகம் செல்லுவீர்களா என்று சொன்னால் நீங்கள் சொல்ல முடியும், நிச்சயமாக இயேசு எங்களை கழுவி இருக்கிறார், நாங்கள் பரலோகம் செல்வதற்கு அங்கே அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விரும்பினா போக மாட்டோம், அவர் விருப்பம் உள்ளவராக இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக செய்து முடிச்சுட்டா, இனி போய் நாம அவருக்கு சித்தமான நாங்க போவோம் அப்படி இல்லை. அவர் சித்தமாக 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே நமக்காக எல்லாவற்றையும் இந்த பூமிக்கு வந்து செய்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, அவனை மண் என்று நினைவு கூறுகிறீர். மனுஷன் சாதாரண மண், ஆனால் இயேசு இந்த பூமிக்கு மண் என்று தெரிந்தும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்தபடினால் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் சிலுவையில வந்த அந்த அவமானம் தான் பெரிய அவமானமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய அவமானம் தேவனுக்கு என்ன என்றால், ஒரு மனிதனாக ஒரு பெண்ணினுடைய கருவில வருவதுதான். அவ்வளவு சர்வ வல்லவராகிய கடவுள், சர்வ உலகத்தையும் படைத்தவர், ஒரு சாதாரண பெண்ணினுடைய கருவிலே வந்து ஒரு கருவாக மாற வேண்டும் என்று சொன்னால், அவர் 2000 வருஷங்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு அவருக்கு நம்மேல் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு தாழ்த்தி இருக்கிறார்? ஒரு உதிர பிண்டமாக மாறும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் தைரியமாக அவருக்காக நிற்க பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. சௌர் வெங்கடேஷ் அவர்கள் அநேக வீடியோக்களை டிவிடிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே பல கேள்விகளுக்கு அதில் தெளிவான பதில்கள் உண்டு. அவைகள் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் நீங்கள் அவரை பார்த்து கேட்கலாம், நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்படலாம். இன்றைக்கு பல கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு சொன்னோம். இன்னும் உங்களுக்கு அநேக கேள்விகள் இருக்குமானால் அவளை எழுதி அனுப்புங்கள். பாஸ்டர் டெரி, பாஸ்டர் ஜான் பிரகாசம் அவைகளை குறித்து உங்களுக்கு தெளிவான பதில்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவளுக்கு நேரம் கிடைக்காதபடினாலே வருகிற வாரங்களே உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை சொல்லுவார்கள். இருக்கிற இடங்களே தலைகளை வணங்குவோம், கண்களை மூடுவோம். இன்றைக்கு உங்களை சரியான நேரத்திலே நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவதிலே சந்தோஷப்படுகிறோம். கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் யாரும் எழுந்து செல்லக்கூடாது. இன்னும் 9 கூட ஆக